ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு பேட்டர் வச்சு 2 விதமான டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் உள்ள கேக் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கேக்கு. இதுக்கு ஒரு சில இது வந்து நம்ம முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். ஒரே சைஸில் உள்ள டின் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 7 இன்ச் டின்னு தான் 2 எடுத்திருக்கேன். என்னோடய அவனில் வந்து ரெண்டுமே ஒரே நேரத்தில் வைக்கலாம். நீங்கள் உங்களோட அவனோட சைஸை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சோட தொலியை மட்டும் இப்போ கொஞ்சம் சீச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பழத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா நசுக்கி அதை வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த ஆரஞ்சு பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு கலர் கிடையாது, அதனால் நான் லேஸாக கேசரி கலர் வந்து சேர்க்குறேன், ஃபுட் கலரு. இது வந்து நீங்கள் எடுக்கிற ஆரஞ்சு நல்ல கலராக இருந்ததுனாக்கா இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. லேசாக சேர்த்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச ஜூஸையும் இதோடு சேர்த்து நல்லா கலக்கிட்டோம்னாக்கா நல்ல கலர் கிடைக்கிது பாருங்கள். அது 1/4 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க ஜூஸு. இன்னும் 2 ஆரஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. அந்த விதையும் வேண்டாம் நம்மளுக்கு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜூஸும் ரெடியாக இருக்குது, அந்த ஆரஞ்சு பழம் பிச்சு வச்சதும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை அதோடு சேர்த்தாச்சு. 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ பிச்சு வச்சுருக்க ஆரஞ்சையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு வரதுக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை நசுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி சுகர் சிரப்புக்கு பதிலாக இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு வந்தால் போதுமானது, சூடு வந்தால் போதும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 தடவை சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நுர வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக வர்றது வரையில் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துறணும். நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ணாமல் லோ ஸ்பீடில் வச்சு 2 சுற்று சுற்றிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்பேட்சில் வச்சு வலிச்சு விட்டுட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்க்கையில் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். ஒரு பவுலில் பாதி மாவை சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க ஆரஞ்சை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தொலியையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குத்தி குத்தி பண்ணாதீங்க, அப்புறம் கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ க்ரீஸ் பண்ணியிருக்க டின்னில் வந்து சேர்த்துடலாம். என்கிட்ட 2 டின்னு கிடையாது, ஒரு டின்னு தான் இருக்குது அப்படின்னாக்க ஒரு மாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணிகிட்டு இருக்கையில் இன்னொரு சைடு வந்து அடுத்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே வச்சிட்டிங்கனாக்கா கேக்கு ஹார்ட் ஆயிரும். அதனால் அந்த நேரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ 2 டின்னு இருக்கிறதுனால நான் ஒரே டயத்தில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கலக்கி வச்ச சாக்லேட் பவுட்ரு அந்த இதுவையும் மிக்ஸையும் அதில் ஊற்றிட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னில் சேர்த்துடலாம். இப்போ அவன் வந்து 180 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 பேட்டருமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்ட்டு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கேக்கு. இதை இப்போ டீமோல்டு பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இப்போ 2 கேக்கையுமே 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம நார்மலான விப்பிங் க்ரீம் வச்சும் ஐசிங் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் க்ரீம் வச்சும் பண்ணலாம். என்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லாததுனால நான் பட்டர் க்ரீம் தான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன்.
இப்போ பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பிளேட்டில் தான் நான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஃப்ளேவர் வச்சுட்டு சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அது வந்து சேர்த்துக்கலாம். லேசாக சுகர் சிரப்பு விட்டுருக்கேன். அது மேலே க்ரீம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து அந்த சுகர் சிரப்பில் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததில் அதை எடுத்து இதில் வந்து போட்டுடலாம். இது இடையில சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு மேலே வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வச்சிடலாம். இப்போ அது மேலேயும் சுகர் சிரப் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி 2 ஃப்ளேவரும் மாற்றி மாற்றி வச்சு இந்த கேக் வந்து ஃபைனல் கோட் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு பார்டர் வந்து போடுறேன். மேலேயும் கீழேயும் சின்னதாக பார்டர் போட்டு எடுத்தாச்சு. சிம்பிளாக இருந்தாலும் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஏன்னா விப்பிங் க்ரீம் கூட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு பட்டர் க்ரீம் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன க்ரீம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே சும்மா தூவி விட்டாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த கேக்கோட வெயிட் பார்த்திங்கனாக்கா 1 கிலோவுக்கு மேலே வந்துருச்சு. ஏன்னா நம்ம நிறையா ஃபில்லிங்கெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து 1.25 கிலோ கிட்ட வந்துருச்சு கேக்கு. அவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது 2 ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிட்றப்ப. பாருங்கள் நல்லா செட்டாக இருக்குது கேக்கு. சூப்பராக இருக்குது. உள்ளார போட்டிருக்க அந்த ஆரஞ்செல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப கடிபடுறப்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி 2 ஃப்ளேவரில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.